வெல்கம் டு சந்திரமேக்ஸ். ஸோ பிப்ரவரி 2024 நடந்த எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ், ஜிடியோடைய கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் தான் நம்ம இதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 23 செட்ஸ், அதாவது 460 கொஸ்டின் அப்படின்றது, ஒரு செட்டுக்கு 20 கொஸ்டின்ட்டு கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் வந்து ஒரு 460 கொஸ்டின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரியா, 460 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு 6 செட்டு கிட்ட பெண்டிங் இருக்குது. அதையும் முடிச்சுனா 30 செட்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இந்த 30 செட்ஸில் வந்து நியர்லி ஒரு 600 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நம்ம பார்த்துருப்போம். ப்ளஸ் அது கூடயே சேர்த்து நம்ம வந்து செட் அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்குறோன்னா, செட் அனாலிசிஸ் கூடயே சேர்த்து எதை பார்க்குறோம் அப்படின்னா அதனுடைய ஸ்டாட்டிக்கையும் தான், ஸ்டாட்டிக் போர்ஷனையும் சேர்த்து அப்படியே நம்ம கவர் பண்ணுறோம். ரைட்டா, ப்ளஸ் அது கூடயே கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சுன்னா அதையுமே ரிலேட்டடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, சரி. இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, இது வந்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட் தான். டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், ரயில்வேஸ் ஆகட்டும், பேங்கிங் ஆகட்டும், அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஆகட்டும், எல்லாத்துக்குமே முக்கியமானது தான். ரைட்டா, சரி. இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் இமாச்சல பிரதேசத்தில் வந்து நிறைய திருவிழா கொண்டாடுவாங்க. அதில் வந்து மலர் திருவிழா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷனில் இருக்கிற எல்லாமே வந்து ஹிமாச்சல பிரதேசத்தில் கொண்டாடுற திருவிழா தான். அதில் வந்து மலர் திருவிழா அப்படின்றது வந்து எங்கே கொண்டாடப்படும் அப்படி, அதாவது அந்த திருவிழா வந்து என்ன அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் புலாய்ச். சரியா, ஃபுல்லாய்ச் அப்படின்ட்டு, ஃபூல் அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹிந்தியில் வந்து ஃப்ளவர் அப்படின்ற அர்த்தம். சரியா, மலர் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ ஃபுல்லாய்ச் ஃபெஸ்டிவல் தான் வந்து இதுக்கான ஆன்சர். ரைட்டா, ஃபுல்லாய்ச் ஃபெஸ்டிவல். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் சைத்ரோ ஃபெஸ்டிவல், இதுவுமே வந்து ஹிமாச்சல பிரதேஷ் தான். இதுவுமே ஹிமாச்சல பிரதேஷ் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. இது வந்து எந்த மாசத்துல கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சைத்ரா அப்படின்ற மாசத்துல கொண்டாடுவாங்க. எந்த மந்த் அப்படின்னா சைத்ரா மந்த். ஆக்சுவலாக சைத்ரா மந்த் அப்படின்றது வந்து ஹிந்து கேலண்டரில் மந்த். ரைட்டா, அந்த ஹிந்து கேலண்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா போன தடவை எக்ஸாம்ஸ்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகப்படியான வந்து கேட்டு வச்சுருந்தாங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா ஒரு ஹிந்து கேலண்டர் மந்த்தெல்லாம் வந்து பார்த்துருவோமா. ஏன்னா நான் இப்போ எழுதுறது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் எழுதுனதை வந்து எழுத மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி எழுதுனது எல்லாமே வந்து ரிவிஷன் மாதிரி வந்து அந்த இதில் வந்து போட்டு வச்சுருவேன். ரைட்டா, இப்போ இதுலேயே இருக்கும் ஒரு சில இதில் வந்து இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ட்டு ஒரு வீடியோவில் நான் இதை எழுதியிருப்பேன், அடுத்த வீடியோவில் நான் இதை மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதுக்கு அடுத்த வீடியோ இதை எழுதியிருப்பேன். அப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்குறப்ப மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி போட்டுடலாம். சரி, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ ஹிந்து கேலண்டர் அப்படின்ட்டு பார்க்குறப்ப வந்து ஹிந்து கேலண்டரில் எந்தெந்த மாதங்கள்லாம் இருக்குதுன்னா அதே மாதிரி ஒரு 12 மாதம் தான். ஆனால் சைத்ரா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா சைத்ரா அப்படின்ற மந்த்து, நெக்ஸ்ட் வைசாக்கா, அதுக்கடுத்து ஜேஷ்டா, அஷாதா, ஸ்ரவணா, அதுக்கப்புறம் வந்து பாத்ரா, அஸ்வினா, கார்த்திகா, அக்ரஹாயனா, பௌஷா, அதுக்கடுத்து மாகா, நெக்ஸ்ட் ஃபல்குனா. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹிந்து கேலண்டரில் இருக்கிற மந்த்து. ஃபர்ஸ்ட் மந்த் என்ன அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து சைத்ரா தான், சைத்ரா. ஸோ அதே நேரத்தில் வந்து இந்த மாதங்கள் எல்லாம் எப்போ, அதாவது இங்கிலீஷ் மந்த்தில் வந்து இதை எந்தெந்த மந்த்தை வந்து சொல்லுவாங்க அப்படின்றது முக்கியம். ஓகே, சரி. சைத்ராவை பொறுத்த வரைக்கும் வந்து மார்ச் டு ஏப்ரல் வந்து சைத்ரா மந்த். அதாவது எப்படின்னா ஹிந்து கேலண்டரில் வந்து ஃபர்ஸ்ட் எப்பொழுது ஆரம்பிக்கணும், மார்ச் 22. எப்போ ஆரம்பிக்குதுன்னா மார்ச் 22 தான். மார்ச் 22 டு ஏப்ரல் 22 வந்து என்னது, அது சைத்ரா மந்த். அதே மாதிரி ஏப்ரல் 22லேருந்து மே 22, ஏப்ரல் 22லேருந்து மே 22 வைசாக்கா மந்த். ரைட்டா, இந்த மாதிரி தான் வந்து அது போகும். அதுக்கப்புறம் மே மந்த்தில் மே 22லேருந்து ஜூன் 22, அடுத்து ஜூன் 22லேருந்து ஜூலை 22, ஜூலை டு ஆகஸ்ட், அடுத்து ஆகஸ்ட் டு செப்டம்பர் டு அக்டோபர், அதுக்கடுத்து அக்டோபர் டு நவம்பர் டு டிசம்பர் டு ஜனவரி 22 டு பிப்ரவரி 22, பிப்ரவரி 22 டு மார்ச் 22. இப்போ புரியுதா, திருப்பி மார்ச் 22ல அடுத்த ஹிந்து கேலண்டர் வருஷம் ஆரம்பிக்கும். சரியா, இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்து கேலண்டர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பஞ்சாங்கம் அப்படின்ட்டு இதை தான் வந்து
மென்ஷன் பண்ணுவாங்க. டோட்டலாக எத்தனை மாதங்கள் இருக்குதுன்னா ஒரு 12 மாதம் இருக்குது அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியம். ஸோ இதை வந்து இந்த சைத்ரவுல் ஃபெஸ்டிவல் வந்து எந்த மாதத்தில் கொண்டாடுவாங்க அப்படின்னா சைத்ரா மந்த் முதல் மாதத்தில் கொண்டாடப்படும் அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில நியூ இயர் செலிப்ரேஷன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் மந்த்தே உங்களுக்கு இந்து கேலண்டரில் முதல் மாதமே என்னது சைத்ரா மந்த் தான். அப்போ வந்து அது என்ன அப்படின்னா வந்து அது நியூ இயராக தான் கொண்டாடப்படுகிறது அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவலாக கன்சிடர் பண்ணுறாங்க. ரைட்டா? ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல்னா வசந்த காலத்தில் கொண்டாடப்படுகிறது. ரைட்டா? ஸோ இதெல்லாம் முக்கியம். அதுக்கப்புறம் பைசாக்கியை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்ஸில் செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்னா பைசாக்கி வந்து பஞ்சாப், மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா பஞ்சாப், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹரியானா, நெக்ஸ்ட் வந்து ஒரு சில ஹிமாச்சல பிரதேசங்கள்ல ஒரு சில இடங்கள். ரைட்டா? ஹிமாச்சல பிரதேசத்துல ஒரு சில இடங்கள்ல கொண்டாடப்படுகிறது. அதுக்கப்புறம் தூங்கிரி அப்படின்றதும் எங்க கொண்டாடப்படும் ஒரு திருவிழா அப்படின்னா ஹிமாச்சல பிரதேசத்துல தான் கொண்டாடப்படுகிறது. ஓகே. ஸோ இதுதான் ஹிமாச்சல் பிரதேஷ் பொறுத்த வரைக்கும். சரி, அதே நேரத்தில் ஹிமாச்சல் பிரதேஷ்ல இன்னொரு ஃபெஸ்டிவலும் கொண்டாடுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குல்லு தசரா. என்ன ஃபெஸ்டிவல்னா குல்லு தசரா. இது முக்கியமான ஃபெஸ்டிவல். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தீபிகா பள்ளிக்கல் கார்த்திக் அவர்கள் வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஸ்குவாஷ். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்குவாஷ். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்குவாஷ் ரிலேட்டடாகவே எக்கச்சக்க பிளேயர்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்குவாஷ். ஸோ ஸ்குவாஷ் ரிலேட்டடாக முக்கியமான பிளேயர்ஸ் வந்து இதே ஜிடி அனாலிசிஸ்லேயே நிறைய டைம் பார்த்துருக்கோம். தீபிகா பள்ளிக்கல் அவர்களை பற்றியுமே பார்த்துருக்கோம். ரைட்டா? ஸோ யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சௌரவ் கோஷல். ஸ்குவாஷ் அப்படின்றது டென்னிஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செவுத்துல வந்து அடிச்சு விளையாடுற மாதிரி இருக்கும். சரியா? சௌரவ் கோஷல், நெக்ஸ்ட் தீபிகா பள்ளிக்கல், அதுக்கடுத்து ஜோஷ்னா சின்னப்பா, அதுக்கப்புறம் ஜன்னேத் விதி, அடுத்து ஹரிந்தர் பால் சந்து, அடுத்து சித்தார்த் சுச்தே. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா எது கூட ரிலேட் ஆனவங்கன்னா ஸ்குவாஷ் கூட ரிலேட் ஆன பிளேயர்ஸ் தான். ஓகே. சரி, அடுத்தது பாருங்க. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா இதையுமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது எஸ்ஐ யூனிட் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. சரியா? எஸ்ஐ யூனிட்க்கு வந்து ஆக்சுவலாக ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின்ல வந்து வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. எஸ்ஐ யூனிட்டுடைய வெப்பநிலைக்கு வந்து அலகு என்ன அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஐ யூனிட் டோட்டலாக எத்தனை இருக்குது, மெயினாக எத்தனை இருக்குதுன்னா ஒரு 7 இருக்குது. ரைட்டா? இந்த இதுதான் சரியா இதில் கொடுத்துருக்குதுல்ல, இந்த இதுதான் வந்து மெயினாக இருக்குது. அதனுடைய எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ எஸ்ஐ யூனிட் ஓகே. ஸோ எஸ்ஐ யூனிட்டுக்கு வந்து ஆக்சுவலாக ஃபுல் ஃபார்ம் என்னன்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். சரியா? இதுதான் வந்து மெயின். உங்களுக்கு டோட்டலாக வந்து எத்தனை எஸ்ஐ யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 7 இருக்குது. மெயினாக என்னதெல்லாம் அப்படின்னா டைமுக்கு இருக்குது எஸ்ஐ யூனிட், அதுக்கடுத்து லென்த்துக்கு இருக்குது, டைமுக்கு இருக்குது, லென்த்துக்கு இருக்குது, மாஸ்க்கு இருக்குது, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு இருக்குது, டெம்பரேச்சருக்கு இருக்குது, அதுக்கப்புறம் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு இருக்குது, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு இருக்குது. அதுக்கடுத்து வந்து வேற என்னன்னா லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிச்சம், லூமினஸ் இன்டென்சிட்டி. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்ஐ யூனிட் அப்படின்றது இருக்குது. ஸோ என்னென்ன எஸ்ஐ யூனிட் அப்படின்னு பார்த்தலாம். டைமுக்கு என்னது, லென்த்துக்கு என்னது, மாஸ்க்கு, எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் டைமுக்கு எஸ்ஐ யூனிட் வந்து என்னென்னா செகண்ட். டைமுக்கு எஸ்ஐ யூனிட் செகண்ட். லென்த்துக்கு வந்து மீட்டர், மாஸ்க்கு கிலோகிராம், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு வந்து ஆம்பையர், டெம்பரேச்சருக்கு வந்து என்னென்னா கெல்வின், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு மோல், லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டலா. ஓகே, கேண்டலா.
இதில் சிம்பிள் என்ன வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டைமுக்கு சிம்பிள் எஸ், டைமுக்கு ஸ்மால் எஸ், லென்த்துக்கு ஸ்மால் எம் மீட்டர், அதுக்கப்புறம் மாஸ்க்கு வந்து கேஜி கிலோகிராம், ஆம்பையருக்கு வந்து கேபிட்டல் ஏ ஆம்பையர், கெல்வினுக்கு கேபிட்டல் கே கெல்வின், அடுத்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு MOL மோல், கேண்டலாக்கு டி. சரியா, கேண்டலாக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டி தான். சரி, இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வேற இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கெல்வின் தான். ஸோ டெம்பரேச்சரினுடைய அலகு வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் கெல்வின். ஸோ பாஸ்கல் பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அழுத்தத்தை இது மெஷர் பண்ணுறதுக்காக வந்து பாஸ்கல், அதாவது SI யூனிட் அப்படின்ட்டு, ப்ரெஷருக்கான SI யூனிட் பாஸ்கல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி, நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்குறப்ப இதில் வந்து இதில் கொஸ்டின் எது ரிலேட்டடாக கேட்டிருக்காங்கன்னா டெம்பரேச்சர் தான். டெம்பரேச்சர் ரிலேட்டடாக பார்க்குறப்ப 1 டிகிரி செல்சியஸ் இஸ் ஏன்னா டெம்பரேச்சர் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் செல்சியஸ் இருக்குது, கெல்வின் இருக்குது, ஃபாரன்ஹீட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய யூனிட்ஸ் இருக்குது ரைட்டா. அது வந்து நிறைய பேருக்கு குழப்பக்கூடியது. என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 டிகிரி செல்சியஸ் 1 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு எத்தனை கெல்வின் அப்படின்னா 274.15 கெல்வின். இப்போ இதுவே 2 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு 275.15 கெல்வின் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது எப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா இது 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி அப்படின்றதெல்லாம், அப்போ 3 டிகிரி எவ்வளோ வரும்? 3 டிகிரி வந்து 276.15 கெல்வின் அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்போ சிம்பிளாக என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா, ஸோ நம்ம செல்சியஸ்லேருந்து கெல்வினாக மாற்றுறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அந்த டிகிரி ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் என்ன பண்ணணும்னா 3 தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கெல்வினாக மாற்றணும் அப்படின்னா டிகிரி எத்தனை டிகிரி செல்சியஸ் அப்படின்றத போட்டுக்கிட்டு ப்ளஸ் 273.15 கெல்வின் இப்படி மாற்றணும். சரியா, கெல்வினை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா. நார்மலாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 2 டிகிரினா 2 + 273 அப்படின்ற மாதிரி போடணும். சரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 டிகிரினா இங்கே வந்து என்ன போட்டிருக்கணும் அப்படின்னா இப்போ 2 டிகிரி செல்சியஸ்னா 2 + 273, அப்போ ஆட்டோமேட்டிக்காக 275. 3 டிகிரினா 3 டிகிரி + 273, அப்போ 276. இந்த மாதிரி தான் வந்து செல்சியஸ்லேருந்து கெல்வினுக்கு மாற்றுவாங்க ரைட்டா. இதுவே ஃபாரன்ஹீட் பார்க்குறோம் அப்படின்னா ஃபாரன்ஹீட்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 டிகிரி செல்சியஸ் ரைட்டா, 1 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை ஃபாரன்ஹீட்னா 33.8 டிகிரி ஃபாரன்ஹீட். அதுக்கடுத்து 2 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா எத்தனை டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு கேட்பாங்க. சரியா, 2 டிகிரி அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து 35.6 டிகிரி ஃபாரன்ஹீட். இது நம்ம படிக்க வேண்டாம். சரியா, 3 டிகிரி 4 டிகிரி அப்படின்னு கேட்பாங்க. அதாவது சிம்பிளாக என்ன பண்ணியிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 5 டிகிரி இருக்குது, 5 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை ஃபாரன்ஹீட் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் 37.4 டிகிரி அப்படின்ற மாதிரி. சரியா, சாரி ஒரு நிமிஷம், 41 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போ செல்சியஸில் இருந்து இது வந்து செல்சியஸில் இருந்து கெல்வினுக்கு மாற்றுறது எப்படின்ட்டு, இது வந்து செல்சியஸில் இருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு வந்து அந்த வேல்யூவை மாற்றுறது எப்படி அப்படின்ட்டு. அதாவது இதுக்கான ஃபார்முலா என்னென்னா இப்போ வந்து 5 டிகிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்றணும்னா 5 டிகிரி செல்சியஸ் இன்ட்டு 9/5 ப்ளஸ் ஒரு 32 அப்படின்ட்டு போட்டுடணும். சரியா, இதுதான் ஃபார்முலா. சரியா, இதுதான் ஃபார்முலா. அதாவது ஃபாரன்ஹீட் இது வந்து கெல்வின் டிகிரி, இது ஃபாரன்ஹீட் டிகிரி. ஃபாரன்ஹீட் டிகிரியை கண்டுபிடிக்கணும்னா செல்சியஸ் டிகிரி இன்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து 9/5 ப்ளஸ் ஒரு 32. இதை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அதுதான் ஆன்சர் ரைட்டா. ஸோ இதை வந்து நம்ம வந்து வேல்யூ கரெக்டாக கால்குலேட் பண்ணோம்னா இதுதான் ஆன்சராக வரும். ஓகே, ஸோ செல்சியஸ்லேருந்து கெல்வினுக்கு மாற்றுறது எப்படி, செல்சியஸ்லேருந்து கெல்வினுக்கு மாற்றுறது எப்படி, செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்றுறது எப்படி அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நார்மலாக வந்து இதில் என்ன சொல்ல வராங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்றப்ப வந்து அது என்ன வரும்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகே, இதுதான் வந்து
இதுவே ஏன்னா 1°C அப்படின்னா வந்து 9/5 + 32 அப்படின்ற மாதிரி வந்துடும்ல. அப்போ 0° அப்படின்னு போட்டோம்னா இங்கே 0 வந்துடும். அப்போ இதுவுமே வந்து 0 வந்துடும். அப்போ 32°F தான். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? சரி, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் வந்து ஏன்னா இப்போ திருப்பி அடுத்த டெம்பரேச்சர் பற்றி பார்க்குறப்ப இதே விஷயத்தை தான் நம்ம பார்ப்போம். சரியா? இதே விஷயத்தை நம்ம அப்படியே போட்டு ஒரு ரிவிஷன் மாதிரி போட்டுடலாம். ஓகே? சரி, ஒரு நோடோய் 2.4 அதாவது ஒரு நோடோய் 2வது பதிப்பை வந்து எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து எந்த மாநிலம் அப்படின்னா அஸ்ஸாமில் தான். சரியா? அஸ்ஸாமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோடோய் வெர்ஷன் 2 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா அஸ்ஸாம். இந்த ஒரு நோடோய் அப்படின்றது வந்து என்ன ஒரு திட்டம் அப்படின்னா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம். சரியா? டிபிடி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்னன்னா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது. டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டைரக்டா பெனிஃபிட் அப்படின்றது காசு. நம்மளுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு காசு வரணும் அப்படின்னா டைரக்டாக போய் ஆஃபீஸில் போய் வாங்காமல் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து நம்மளுக்கு நேரடியாக வந்துடும் அப்படின்றது தான் டைரக்டாக பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது தான் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம் அப்படின்ட்டு. ஸோ அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் அஸ்ஸாமினுடைய முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னா ஹிமந்த பிஸ்வ சர்மா. ஹிமந்த பிஸ்வ சர்மா. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய ஆளுநர் யாருன்னா லக்ஷ்மண் ஆச்சாரியா. லக்ஷ்மண் ஆச்சாரியா. அதுக்கடுத்து அஸ்ஸாமினுடைய தலைநகரம் கேபிட்டல் வந்து என்னன்னா திஸ்பூர். அஸ்ஸாமின் கேபிட்டல் திஸ்பூர். சரியா? இந்த டிபிடின்னு சொல்றாங்கல்ல டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், டிபிடி. சரியா? இதுதான் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். இது வந்து எப்பொழுது வந்து இந்திய அரசாங்கம் கொண்டு வரப்பட்டதுன்னா அதாவது லான்ச்டு LAUன்னு போடுறோம். லான்ச்டு எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா 1 ஜனவரி 2013 2013 ஜனவரி 1 வந்து கொண்டு வரப்பட்டது. ஓகே? சரி, அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பாலிட்டி பற்றி கேட்குறாங்க. சரியா? இதில் வந்து 2022 நிலவரப்படி வந்து இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 19 கீழே வந்து ஒரு பகுதியாக இல்லாதது வந்து ஆப்ஷன்ல எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சொத்துரிமை. இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா சொத்துரிமை. ஆக்சுவலாக வந்து ஆப்ஷன் பி. இது வந்து ஆப்ஷன் பி, இது வந்து சி, இது வந்து டி. சரியா? ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஆன்சர் வந்து பி தான். ஸோ அது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எத்தனை அடிப்படை உரிமை இருந்துச்சு அப்படின்னா வந்து 7 இருந்துச்சு. இப்போ 6 தான் இருக்குது. 6 என்னெல்லாம் அப்படின்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், மதத்துக்கான சுதந்திரம், அடுத்து கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ்னா அதில் வந்து ரிட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ரிட்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா ஹேபியஸ் கார்பஸ் இருக்குது, மேண்டமஸ் இருக்குது, குவா வாரண்டோ இருக்குது, செர்ஷியோராரி இருக்குது, ப்ரொஹிபிஷன் இருக்குது, ஒரு 5 இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். ஆல்ரெடியுமே நம்ம பார்த்துருக்கோம், திரும்பியுமே பார்ப்போம். சரியா? ரிட்ஸ்னா என்ன எல்லாத்தையுமே நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ முன்னாடி எத்தனை அடிப்படை உரிமை இருந்துச்சுன்னா 7 இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6 தான் இருக்குது. ஏன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து அடிப்படை உரிமையிலேருந்து தூக்கிட்டாங்க. சரியா? தூக்குனது எந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம்னா 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. அதில் என்ன பண்ணாங்கன்னா ஆர்டிகல் 31 இருந்த அடிப்படை உரிமையை தூக்கி ஆர்டிகல் 300A அதாவது லீகல் ரைட்டாக வச்சுட்டாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தது, இப்போ லீகல் ரைட்டாக இருக்குது. ஓகே? ஸோ நம்ம சிட்டிசன்ஸ்க்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக அவைலபிளாக இருக்கிறது வந்து அதாவது மற்றதெல்லாம் ஃபாரினர்ஸ்க்கும் செட் ஆகும். ஆனால் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் செட் ஆகுறது வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே நம்ம எல்லா அடிப்படை உரிமை நம்மளுக்கு வரும். அது போக நம்மளுக்கும் வரும், ஃபாரினர்ஸ்க்கு வரும். ஆனால் இந்த ஒரு 5 ஆர்டிகல் மட்டும் வந்து இந்த 5 அடிப்படை உரிமை மட்டும் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும். ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30 ரைட்டா? ஸோ இந்த 5 ஆர்டிகல். ஸோ அதுக்கடுத்து நம்ம ரைட் டு ஈக்குவாலிட்டியில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரைட் டு ஃப்ரீடம். ஸோ இதெல்லாம் ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, பப்ளிக் வேலை வாய்ப்பில் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் அன்டச்சபிலிட்டி தீண்டாமை இருக்கக்கூடாது, டைட்டில்ஸை ஒழிக்கணும். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ரைட் டு ஃப்ரீடம். ஃப்ரீடமை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இதுதான் வந்து கொஸ்டினில் கேட்கப்பட்டது. டோட்டலாக வந்து எத்தனை வகையான ஃப்ரீடம் இருக்குதுன்னா 6 வகையான ஃப்ரீடம் இருக்குது. அந்த 6 வகையான ஃப்ரீடம் என்னலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ இந்த 6 வகையான ஃப்ரீடம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீச். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேச்சுரிமை. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அசம்பிளி, நம்ம வந்து கூட்டம் கூடிக்கலாம். ரைட்டா? அந்த இது. அது போக ஆயுதம் இல்லாமல் கூட்டம் கூடிக்கலாம், அந்த உரிமை. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம், அதற்கான உரிமை. அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான உரிமை. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து எங்கே வேணாலும் போய்க்கலாம், அதற்கான உரிமை. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிசைட்னா இந்தியாவில் எங்கே வேணாலும் தங்கலாம், அதற்கான உரிமை.
அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரொஃபஷன், நம்ம என்ன வேலை வேணாலும் இந்தியாக்குள்ள பார்க்கலாம், அதற்கான உரிமை. சரியா? ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இதுல இருக்குது, ரைட்டா? ஸோ அதாவது எப்படி வரும்னா, ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 கிளாஸ் ஏன்னு வரும், இது வந்து பி வரும், அதுக்கடுத்து இது சி வரும், இது வந்து டி வரும், அதுக்கப்புறம் இது எஃப் வரும், இது வந்து இ வரும், அதுக்கடுத்து எஃப் வரும். சரியா? முன்னாடி எஃப்ல என்ன இருந்துச்சுன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி தான் இதுலயுமே இருந்துச்சு, ஆனா அதுல தூக்கிட்டு இப்ப எஃப்ஆ வந்து என்ன இருக்குன்னா ப்ரொஃபஷன் இருக்குது, ரைட்டா? எஃப்ஆவும் கன்சிடர் பண்ண ஒரு சில நேரத்துல எஃப் கேன்சல் பண்ணதுனால ஜியாவும் இதை கன்சிடர் பண்ணுவாங்க, ப்ரொஃபஷன், ரைட்டா? ப்ரொஃபஷன்னா வேலை பார்க்கறது. ஓகே, அது போக வந்து இது எல்லாமே வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். நான் திரும்பியுமே சொல்கிறேன், நம்மளுக்கு எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டினியூஸாக வாங்க. சரியா? அதனால தான் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கேப் விட்டு தான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுது. அதனால் நீங்கள் வந்து குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாகவே பார்க்குறப்ப அது ஈஸியாக இருக்கும். நீங்கள் நடுவில் இப்போ 15th வீடியோ 16th வீடியோ பார்க்குறப்ப வந்து ஒரு சில விஷயங்கள் புரியாது. ஏன் அப்படின்னா அதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ நான் இதையுமே வந்து கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் சொன்னேன்னா அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு இன்னுமே டைம் ஆயிடும், ரைட்டா? ஒரு வீடியோவே 2 மணி நேரத்துக்கு மேலே போயிடும். ஸோ அப்படின்றப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கரெக்டாக முடிச்சிடணும். ஓகே, ஏன்னா இந்த ஒரு விஷயத்தையே நான் ஆல்ரெடி வந்து ஒரு 5-6 தடவை மென்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த ரைட் டு ஃப்ரீடமே. ஸோ அப்படின்றப்ப வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கிட்டா தான் ஈஸியாகவே இருக்கும். ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து என்னன்னா, இந்திய அரசியலமைப்புல வந்து 126வது பிரிவு வந்து எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்கறாங்க. சரியா? 126வது பிரிவு இது வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சரியா? இந்தியாவின் தற்காலிக தலைமை நீதிபதியின் நியமனத்தை பத்தி பேசுது. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இதை பத்தி தான் பேசுது. ஓகே, சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இதுல வந்து சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து எதை பத்தி எந்த இதுனா ஆர்டிகல் 130. சரியா? சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னா எந்த ஆர்டிகல்னா ஆர்டிகல் 130 வந்து சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது வந்து டெல்லி. சரியா? எங்க இருக்குது? டெல்லியில இருக்குது. ஆனா சீஃப் ஜஸ்டிஸ் நினைச்சா வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நினைச்சா அந்த டெல்லியில இருந்து வேற எங்கேயும் கூட வைக்க முடியும். சரியா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நினைச்சா என்ன பண்ண முடியும்னா டெல்லியை தாண்டி வேற எங்கனாலும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வைக்க முடியும். ஆனா இதுக்கு வந்து பெர்மிஷன் யார் கொடுக்கும் அப்படின்னா பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் வந்து பெர்மிஷன் கொடுத்தால் வைக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் அட்ஹோக் ஜட்ஜஸ் அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல, அப்பாயின்மெண்ட் ஆஃப் அட்ஹோக் ஜட்ஜஸ் இது வந்து எந்த ஆர்டிகல்னா ஆர்டிகல் 127. அட்ஹோக் அப்படின்றதுக்கு வந்து மீனிங் என்னன்னா ஃபார் ஸ்பெசிபிக் பர்பஸ், அதாவது தேவைப்படுறப்ப, நெசசரி. ஸோ இன்கேஸ் தேவைப்படுறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ரிட்டையர்டு ஜட்ஜஸை வந்து ரிட்டையர்டு ஜட்ஜஸையோ இல்லை ஹைகோர்ட் ஜட்ஜஸையோ என்ன பண்ணலாம்னா சுப்ரீம் கோர்ட்டோடைய ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து ஜட்ஜ் ஆக்கலாம், ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காக ஆக்க முடியும். அதுக்கு வந்து யார் ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அது வந்து 127ல. சரி, அட்ஹோக் அப்படின்றது தேவைப்படுறப்ப, நெசசரி இல்லைன்னா நீடட், தேவைப்படுறப்ப. அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட் டு பி a கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு இது வந்து எந்த ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 129. ஆர்டிகல் 129 வந்து பார்த்துட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் டு பி a கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே, கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னா இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு எடுத்து நடத்துறாங்க, ஒரு கேஸ் எடுத்து நடத்துறாங்க, அந்த நடத்துற இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி அதை வேற ஒரு கோர்ட்டுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காகவோ இல்லை திருப்பி சுப்ரீம் கோர்ட் வந்து வேற ஒரு ஜட்மெண்ட்டுக்கு அதை ரெஃபரன்ஸாகவோ யூஸ் பண்ணிக்கலாம், ரெக்கார்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றது தான் சுப்ரீம் கோர்ட் டு பி a கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். ஆர்டிகல் 129 வந்து இதை பத்தி தான் பேசுது. ஓகே, ஸோ இது வந்து முக்கியம், கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்றது இதுதான். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, இது வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. FIFA Under-17 மகளிர் உலக கோப்பை 2022 எந்த நாடு நடத்தியது அப்படின்ட்டு. சரியா? எந்த நாடு நடத்தியதுன்னா இந்தியா தான் நடத்துச்சு. சரியா? இந்தியா தான் நடத்துச்சு. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்றதை நான் சொல்றேன். ஸோ FIFA Under-17 உமன்ஸ் வேர்ல்டு கப், ஸோ இந்தியா தான் நடத்தியிருக்குது, ரைட்டா? ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஃபுட்பால் ரிலேட்டடாக ஒரு சில கப்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி அனாலிசிஸில் பார்த்துருக்கோம். டுராண்ட் கப், ஃபீஃபா வேர்ல்டு கப், யூரோ கப், சந்தோஷ் ட்ராஃபி, சுப்ரோட்டோ கப், மரதேகா கப், அதுக்கப்புறம் வந்து கான்ஃபெடரேஷன் கப், ரோவர்ஸ், பந்தோத்கர், கலிங்கா, சிசர், இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுட்பால் ரிலேட்டடான கப்ஸ் தான். ஸோ அப்போ ஃபுட்பால் ரிலேட்டடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில ஆர்கனைசேஷனும் முக்கியம். அதில் முக்கியமானது என்னன்னா ஃபீஃபா. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபீஃபா தான். ஸோ ஃபீஃபாவை பொறுத்த வரைக்கும் ஃபீஃபாவினுடைய ஃபுல் ஃபார்மாக வந்து கன்சிடர் பண்ணுறது ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டி ஃபுட்பால் ஃபெடரேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? அதாவது ஃபீஃபாவினுடைய ஃபுல் ஃபார்ம் எழுதுறேன். ஃபீஃபாவினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல்
இன்டர்நேஷனல் இது வந்து ஆக்சுவலாக இ தான் வரும், ஏன்னா இது வேற லாங்குவேஜ். டி ஃபுட்பால் ஃபெடரேஷன். இதுதான் வந்து ஃபீஃபாவினுடைய ஃபுட்பால் இன்டர்நேஷனல் டீம். ஒரு நிமிஷம். அசோசியேஷன், சாரி, அசோசியேஷன், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபீஃபாவினுடைய ஃபுல் ஃபார்ம். சரி, இப்போ இதுக்கு அடுத்து வந்து அப்போ இதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து என்ன அப்படின்னா, இதை வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஃபுட்பால். இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஃபுட்பால். இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். சரி, அதுக்கடுத்து ஃபீஃபாவை பொறுத்த வரைக்கும் வேற என்ன முக்கியம்னா, ஃபீஃபாவினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா ஜுரீக்ல இருக்கு. ஜுரீக் எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்து. ஜுரீக் வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கிறது. அதுக்கடுத்து ஃபீஃபாவினுடைய ஹெட் தலைவர் வந்து யார் அப்படின்னா கியானி இன்ஃபான்டினோ. இவர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா தலைவர். அடுத்து ஸோ ஃபீஃபாவை பொறுத்த வரைக்கும் ஃபீஃபா வேர்ல்டு கப் வந்து அதிகமாக ஜெயிச்ச அணி வந்து ஃபீஃபா வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஜெயிச்ச அணி வந்து எது அப்படின்னா பிரேசில். வேர்ல்டு கப், WCனா வேர்ல்டு கப் அதிகமாக ஜெயிச்ச அணி பிரேசில். டோட்டலாக 5 தடவை ஜெயிச்சிருக்குது. அதுக்கடுத்து வந்து யார் அப்படின்னா ஜெர்மனி எத்தனை தடவைனா 4 தடவை. ஜெர்மனி 4 தடவை. அதுக்கடுத்து யார் அப்படின்னா அர்ஜென்டினா டோட்டலாக எத்தனை தடவைனா 3 தடவை. சரியா? பிரேசில், ஜெர்மனி, அதுக்கப்புறம் வந்து அர்ஜென்டினா. சரி, அதே இது நம்ம உலகக்கோப்பை அப்படின்னு வச்சு பார்க்குறப்ப வந்து உலகக்கோப்பை 2022 கடைசியாக நடந்துச்சு. 2022 நடந்துச்சு. அந்த 2022 வந்து ஃபைனல். சரியா? ஃபைனல் வந்து பார்த்துட்டிங்கன்னா யாருக்கும் இடையில் நடந்துச்சுன்னா அர்ஜென்டினாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில் தான் நடந்துச்சு. அர்ஜென்டினா வெர்சஸ் பிரான்ஸ். இதை வந்து ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அர்ஜென்டினா தான் ஜெயிச்சாங்க. பிரான்ஸ் வந்து தோத்து போயிட்டாங்க. ஸோ அப்போ அர்ஜென்டினா ஜெயிச்சதுனால தான் அர்ஜென்டினாவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அது 3வது கோப்பையாக இருந்துச்சு. சரியா? ஸோ இதில் வந்து 2022 டோட்டலாக எத்தனை அணிகள் கலந்துக்கிட்டாங்கன்னா 32 அணிகள் கலந்துக்கிட்டாங்க. 32 டீம்ஸ். எங்க வச்சு நடந்துச்சு ஆக்சுவலாக இது 2022 ஃபீஃபா உலகக்கோப்பை நடத்தியது யார் அப்படின்னா கத்தார் தான் நடத்தியது. கத்தாரில் வச்சு தான் நடத்தினாங்க. கத்தார் தான் ஹோஸ்ட். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து 2022 அடுத்து எப்பொழுது நடக்க போகுதுன்னா 4 வருஷம் கழிச்சு, 4 இயர்ஸ் + 4 இயர்ஸ். ஏன்னா FIFA உலகக்கோப்பை வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். அடுத்து வந்து 2026 தான் நடக்க போகுது. இந்த 2026 நடக்க போறதுக்கு ஹோஸ்ட் யாரு, அதாவது நடத்த போறது வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நார்த் அமெரிக்கா கண்டத்துல தான் நடக்க போகுது. எந்த கண்டம் அப்படின்னா நார்த் அமெரிக்கா கண்டம். எந்தெந்த நாடுகள் அப்படின்னா 3 நாடுகள். ஒரே நிமிஷம். சாரி. சரி, ஓகே, இதுல நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நார்த் அமெரிக்கா கண்டத்துல தான் வச்சு நடக்க போகுது. நார்த் அமெரிக்கால வந்து எங்க வச்சு நடக்குது அப்படின்னா ஒரு 3 இடங்கள்ல. சரியா? எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து கனடா, மெக்சிகோ, அதுக்கடுத்து வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. சரியா? ஸோ இந்த 3 இடங்கள்ல வச்சு தான் இது எல்லாமே நடக்க போகுது. இதெல்லாம் ஃபீஃபாவை பொறுத்த வரைக்கும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபீஃபாவை பொறுத்த வரைக்கும். இனி அதுக்கடுத்து நம்ம ஃபீஃபா பற்றி பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம அப்படியே ஒரு ரிவிஷனுக்கு போட்டுடலாம். ஓகே. ஸோ அப்போ இது எது ரிலேட்டடாக கேட்டிருக்காங்கன்னா ஃபீஃபாலேயே வந்து உமன்ஸ் வேர்ல்டு கப் ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஃபீஃபாவில் வந்து எது ரிலேட்டடானா உமன்ஸ் வேர்ல்டு கப் ரிலேட்டடாக. அப்போ இதுலேயே நம்ம எழுதிடலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் வந்து FIFA அண்டர் 17 உமன்ஸ் வேர்ல்டு கப் இதை பொறுத்த வரைக்கும் 2022 நடந்துச்சு. அதுக்கடுத்து எப்போனா 2024. ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2024 அப்புறம் எப்படி 2024 முன்னாடி வரைக்கும் இது வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடந்துச்சு. சரியா? +2 போடுறேன்.
பிளஸ் 2 இயர்ஸ், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்துச்சு. ஆனா 2024க்கு அப்புறம் பிளஸ் 1 இயர், அதாவது ஒரு வருஷமும் நடக்க போகுது. 2025, அடுத்து 2026 அப்படின்ட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்க போகுது. ஆனா 2024க்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்துச்சு. ரைட்டா? ஸோ இது ரொம்ப முக்கியம். 2022 வந்து எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா அட் இந்தியா. 2022 இந்தியாவில் வச்சு தான் நடந்துச்சு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இதை ஜெயிச்சது வந்து யாருன்னா ஸ்பெயின். 2022 இது வந்து ஜெயிச்சது வந்து, அதாவது ஜெயிச்சது யாருன்னா ஸ்பெயின். அடுத்து 2024 வந்து இதுக்கான 2024 வந்து அசோசியேட், அதாவது இதை நடத்தின டீம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்க வச்சு நடந்துச்சுன்னா டொமினிக்கன் ரிப்பப்ளிக்ல வச்சு. எங்கன்னா டொமினிக்கன் ரிப்பப்ளிக்ல வச்சு நடந்துச்சு. இதை வந்து ஜெயிச்சது யாருன்னா நார்த் கொரியா. இதை ஜெயிச்சது 1 நார்த் கொரியா. சரியா? ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஒன்று அண்டர்-17 உமன்ஸ் வேர்ல்டு கப். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு கவர் எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் வந்து சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா? நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு கொஸ்டினுக்கும் நோட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது ஒரு பெரிய லெவலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கும். ஸோ நார்மலாக ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எத்தனை பிளேயர்ஸ் விளையாடுவாங்க அப்படின்ற கேள்வி இருந்துச்சு. அதுக்கான ஆன்சர் 11 பிளேயர்ஸ். ஃபுட்பாலில் டோட்டலாக எத்தனை பிளேயர்ஸ் விளையாடுவாங்க? 11 பிளேயர்ஸ். ஓகே. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்தியாவினுடைய வைஸ்ராய், அந்த டைமில் வைஸ்ராயா இருந்தவரான லிட்டன், அதாவது எந்த வருஷம்னா 1876-80களில் வந்து வைஸ்ராயா இருந்த லிட்டன்னால வந்து ஒரு சட்டமானது முன்மொழியப்பட்டது. அந்த சட்டம் வந்து பிரிட்டிஷ் கொள்கைகளை வந்து விமர்சிக்கும் ஒரு உள்ளூர் பத்திரிகைகளை வந்து தடுக்கும் நோக்கத்தினுடைய கொண்டது அப்படின்ட்டு. ஸோ மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த இரண்டாம் போரின் தொடக்கத்தில் வளர்ந்த எதிர்ப்பு அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரியா? இந்த ஒரு சட்டத்திற்கு. ரைட்டா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ ஆப்கான் வார், இரண்டாம் ஆங்கிலோ ஆப்கான் வாரின் போது ஏற்பட்ட எதிர்ப்பு. ஆங்கிலேய ஆப்கான் போர் அப்படின்ட்டு. ஸோ டோட்டலா வந்து எத்தனை ஆங்கிலோ ஆப்கான் வார் அப்படின்னு நடந்துச்சுன்னா 3 ஆங்கிலோ ஆப்கான் வார் நடந்துச்சு. சரியா? அதில் எழுதுறேன். ஆங்கிலோனா பிரிட்டிஷ். சரியா? ஆப்கான்னா ஆப்கானிஸ்தான் சேர்ந்தவங்க. ஆங்கிலோ ஆப்கான் வார்ஸ். டோட்டலா எத்தனை ஆங்கிலோ ஆப்கான் வார்ஸ் நடந்துச்சு அப்படின்னா 3. 1, 2, 3. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ ஆப்கான் வார் எப்பொழுது நடந்துச்சுன்னா 1838 இருந்து 1842 வரைக்கும், 1838 இருந்து 42 வரைக்கும் ஒரு 4 வருஷம் நடந்துச்சு. அதுக்கடுத்து செகண்ட் ஆங்கிலோ ஆப்கான் வார் வந்து 1878 to 1880. அதுக்கடுத்து தேர்ட் ஆங்கிலோ ஆப்கான் வார் வந்து 1919 நடந்துச்சு. சரியா? டோட்டலாக வந்து எத்தனை ஆங்கிலோ ஆப்கான் வார்னா 3 ஆங்கிலோ ஆப்கான் வார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எந்த ஒப்பந்தத்தில் முடிஞ்சது அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் ராவல்பிண்டி. சரியா? ராவல்பிண்டி அப்படின்ற ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்னா ராவல்பிண்டி ட்ரீட்டி. ட்ரீட்டினா ஒப்பந்தம். சரியா? ஸோ இது வந்து ஆங்கிலோ ஆப்கான் வார்ஸ். வேற ஆப்ஷன்ல வந்து போர்ச்சுகீஸ் ஆப்கான் வார் அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. ஸோ ஆங்கிலோ பிரெஞ்சு வார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ மைசூர் வார், ஆங்கிலோ ஆப்கான் வார், இதுதான் முக்கியம். எப்போ நடந்துச்சு அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய வரும். ஓகே. சரி, இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து நம்ம எதை பார்க்கலாம்னா இது ஆங்கிலோ பிரெஞ்சு வார். ஆங்கிலோ பிரெஞ்சு வார் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கர்நாடிக் வார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலோனா வந்து பிரிட்டிஷ், பிரெஞ்சுனா வந்து பிரான்ஸ் சேர்ந்தவங்க. ஸோ அதில் நிறைய போர், எக்கச்சக்க போர் வந்து அவங்க போட்டிருப்பாங்க. அதில் முக்கியமான போர் வந்து கர்நாடிக் வார்ஸ். ஸோ இந்த கர்நாடிக் வார் யாருக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு போர் அப்படின்னா பிரிட்டிஷ் வெர்சஸ் பிரெஞ்சு, ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரங்களுக்கும் ஏற்பட்ட போர் தான். ஸோ டோட்டலாக எத்தனை ஆங்கிலோ பிரெஞ்சு வார், அதாவது கர்நாடிக் வார்ஸ் அப்படின்னா டோட்டலாக 3. 1, 2, 3. அது என்னலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பொழுது நடந்துச்சுன்னா இது வந்து 1740 இருந்து 1748 வரைக்கும் நடந்துச்சு. செகண்ட் அதாவது கர்நாடிக் வார், இது வந்து செகண்ட் கர்நாடிக் வார் வந்து 1749 இருந்து 1754 வரைக்கும். மூணாவது கர்நாடிக் வார் 1756 இருந்து 1763 வரைக்கும் நடந்துச்சு. ரைட்டா? ஸோ இது முக்கியம். அதுக்கடுத்து இந்த ஒரு போரானது வந்து எந்த ஒரு ஒப்பந்தத்தில் முடிந்தது அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். அதுக்கடுத்து ஆங்கிலோ மைசூர் வார். என்ன அப்படின்னா ஆங்கிலோ மைசூர்
வார்ஸ். பிரிட்டிஷ்காரங்களுக்கும் மைசூரை சேர்ந்த ஹைதர் அலி, திப்பு சுல்தான் இவங்களுக்கெல்லாம் நடந்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆங்கிலோ மைசூர் வார்ஸ் அப்படின்ட்டு. இதில் டோட்டலாக எத்தனை ஆங்கிலோ மைசூர் வார்னா 4. 1 2 3 4. எந்தெந்த வருஷம் நடைபெற்றதுன்னா 1767 to 69 முதலாம் வார். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து 1780 to 84. மூணாவது வந்து 1790 to 92. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலாவது வந்து 1799 அப்படின்ட்டு தெரிஞ்சுப்போம். ஓகே, சரி, இதுதான் முக்கியமானது. அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா 2011 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 17 வயதிற்கு மேற்பட்டவர்களின் கல்வி அறிவு விகிதம், சரியா? அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா வயது வந்து அடல்ட்டினுடைய லிட்ரஸி ரேட் எவ்வளோ அப்படின்ட்டு கேட்குறாங்க, சரியா? 15 வயசுக்கு மேலே இருக்க அடல்ட் லிட்ரஸி ரேட் எவ்வளோ அப்படின்றது தான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் 69.3. 69.3. ஸோ நம்மளுக்கு லிட்ரஸி ரேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது 2011 சென்சஸ். இந்த 2011 சென்சஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லிட்ரஸி ரேட் அப்படின்றது நான் ப்ராக்கெட்டில் போட்டுடுறேன், எல்ஆர் அப்படின்ட்டு. எல்ஆர்னா எழுத்தறிவு விகிதம், லிட்ரஸி ரேட். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த லிட்ரஸி ரேட்டு இந்தியாவுக்கு எவ்வளோ, ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு லிட்ரஸி ரேட் எவ்வளோ அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் மாநிலங்களில் எந்த மாநிலத்திற்கு அதிகம், எந்த மாநிலத்திற்கு கம்மி அப்படின்னு பார்ப்போம். அதுக்கடுத்து யூனியன் பிரதேசங்களில் எந்த யூனியன் பிரதேசத்துக்கு அதிகம், அதுக்கடுத்து கம்மி அப்படின்றத பார்ப்போம், சரியா? ஃபஸ்ட்டு இந்தியாவினுடைய எழுத்தறிவு விகிதம் அப்படின்றது 74.04%. இதில் ஆண்கள் வந்து எத்தனை அப்படின்னா 82.14%, 82.14%. மற்றும் ஃபீமேல் பெண்கள் வந்து 65.46%. ஓகே, அடுத்து மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஹை லோ, அடுத்து யூனியன் பிரதேசம் ஹை லோ, அதாவது அதிகமான எழுத்தறிவு உள்ள மாநிலம், அடுத்து கம்மியானது, அடுத்து ஹை லோ. சரி, அதிகமான எழுத்தறிவு உள்ள மாநிலம் வந்து எதுனா கேரளா, கம்மியானது வந்து கேரளாவுக்கு அடுத்து வந்து அதிகம் வந்து எதுனா மிசோரம், கம்மியானது வந்து பீகாருக்கு அப்புறம் அருணாச்சல் பிரதேஷ், அதுக்கடுத்து வந்து ராஜஸ்தான். ஓகே, யூனியன் பிரதேசங்கள்ல அதிகமான எழுத்தறிவு உள்ள யூனியன் பிரதேசம் வந்து லக்ஷத்வீப். கம்மியா இருக்கிறது வந்து தாத்ரா நகர் ஹவேலி. தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி. ஓகே, சரி, இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேரளாவில் டோட்டலாக எத்தனை சதவீதம் அப்படின்னா ஒரு 93.91%. மிசோரமில் வந்து 91.58%. பீகாரில் எவ்வளோனா வெறும் 64% தான். அருணாச்சல் பிரதேஷில் ஒரு 66.95%. அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் வந்து ஒரு 67% எழுத்தறிவு விகிதம். ராஜஸ்தானில் ஒரு 67%. ஸோ ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் முக்கியம் என்ன அப்படின்னா ராஜஸ்தானில் தான் வந்து லிட்ரஸி ரேட், எழுத்தறிவு விகிதத்தினுடைய கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எதுக்குமான கேப் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்குமான எழுத்தறிவு விகிதத்தினுடைய கேப், அதாவது ஆண்களினுடைய லிட்ரஸி ரேட் ராஜஸ்தானில் எவ்வளோ அப்படின்னா 78.2%, பெண்களுக்கு 52.1%, கிட்டத்தட்ட ஒரு 26% கேப் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க, ரைட்டா? அடுத்து யூனியன் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் லக்ஷதீப்பினுடைய லிட்ரஸி ரேட் வந்து லக்ஷதீப்பின் எழுத்தறிவு விகிதம் வந்து 92.28%. தாத்ரா நகர் ஹவேலிக்கு 77.24%. சரியா? ஸோ இதுதான் வந்து சென்சஸ் 2011 லிட்ரஸி ரேட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து வேற என்னெல்லாம் வந்து நம்ம இதில் பார்த்துருக்கோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் மூலியமாக பார்த்தது. இந்த கொஸ்டினில் கேட்டது என்னது? அடல்ட் லிட்ரஸி ரேட், அதாவது 15 வயசுக்கு மேலே. அதாவது இதில் இன்னொன்று என்ன கேட்டாங்கன்னா அடல்ட் அப்படின்றது ப்ளஸ் 15+ இயர்ஸ், 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய லிட்ரஸி ரேட் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 69.3%. அதாவது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 3 2s are 6, 3 3s are 9, இன்டூ 3 போட்டு இன்டூ 3 போட்டால் இந்த ஆன்சர் வரும். சரியா?
3 3 9 3 2 6 இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, 69.3% அடல்ட் லிட்ரஸி ரேட். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, திரிபுராவின் எந்த மறைந்த பழங்குடி தலைவர் 2023 வந்து இறந்து போயிருக்கார், அவருடைய மரணத்திற்கு பிறகு அவருக்கு பத்மஸ்ரீ விருதை கொடுத்துருக்காங்க. அவர் யார் அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா நரேந்திர சந்திர தெபர்மா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியன். இவர் வந்து அந்த திரிபுராவின் மினிஸ்டராக இருந்திருக்கிறார், பொலிட்டீஷியன். ஓகே, ஃபிஷரிஸ் மீன்வளத்துறையின் அமைச்சராக இவர் வந்து இருந்திருக்கிறார். ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமானது. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டடாக பிளேயர்ஸ், அது அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பிளேயர் கொடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டிருக்காங்க. உஸ்தாத் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் வந்து எந்த ஒரு இசைக்கருவியை வாசிக்கிறார் அப்படின்னு அதுக்கான ஆன்சர் தபலா. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா தபலா அப்படின்ட்டு. ஸோ தபலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். யாரெல்லாம் பார்த்துருக்கோம்னா ஃபேமஸான பிளேயர்ஸ் கிஷான் மகாராஜ், ஜாகிர் ஹுசேன், அடுத்து அல்லா ராக்கா அப்படின்றத பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா சந்தூருமே பார்த்துருக்கோம். சரியா, ஏன்னா ஆப்ஷன்ல வந்து ஆப்ஷன் பி வந்து சந்தூரா இருக்கு. சந்தூர் வந்து பார்த்துட்டீங்கன்னா சிவகுமார் சர்மா, ஃபேமஸான பிளேயர் வந்து சிவகுமார் சர்மா. ரைட்டா, தபலா சந்தூர். அதுக்கடுத்து இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா சித்தார் அப்படின்றது இருக்குது. சரியா, இன்னொரு ஆப்ஷன் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி வந்து என்னன்னா சித்தார். ஸோ சித்தாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமஸான பிளேயர்ஸ் வந்து நம்ம கொஸ்டின்ஸ்ல பார்த்துருக்கோம், ஆனா வந்து நம்ம தனியா எழுதுனது இல்லை. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா சித்தார். ஸோ சித்தாரை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸான பிளேயர்ஸ் வந்து யாரெல்லாம் அப்படின்னா ரவிசங்கர், அதுக்கடுத்து அனுஷ்கா சங்கர், அடுத்து விலாயத் கான், ஸோ ரவிசங்கர், அனுஷ்கா சங்கர், விலாயத் கான் இவங்கெல்லாம் வந்து ஃபேமஸான பிளேயர்ஸ். ரைட்டா, எதுல அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சித்தார்ல. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா பின்வருவனவற்றில் வந்து எது வந்து வேலையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா லார்ஜ் மைக்ரேஷன் டு எ பர்டிகுலர் ஏரியா. ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு பெரிய அளவில் வந்து இடம்பெயர்வு பண்ணுறது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பொருளாதாரம் வேகமாக வளர்றதுனால அன்எம்ப்ளாய்மெண்ட் அது அதிகமாக தான் ஆகும், சரியா, அது கம்மியாகாது. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸ்லோ பாப்புலேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா அதாவது வேலைவாய்ப்பு அப்படின்றது நிறையாவே தான் இருக்கும். ஸோ இது கிடையாது. குட் எஜுகேஷன் சிஸ்டம், நல்ல கல்வி அறிவு உள்ள நல்ல கல்விக்கான திட்டம் இருந்துச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாக தான் ஆகும். சரியா, வேலை அப்படின்றது நிறையா தான் கிடைக்கும், கம்மியாகாது. ஸோ ஆப்ஷன் வந்து சி மட்டும்தான். அடுத்து நவீன பரதநாட்டியத்தின் தாய் என்று அழைக்கப்படுபவர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ருக்மணி தேவி அருண்டேல் அவர்கள் தான். ஓகேயா, ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பரதநாட்டியம் பற்றி பார்த்துருக்கோம். ருக்மணி தேவி அருண்டேல் அவர்களை பற்றியும் பார்த்துருக்கோம். ஸோ ருக்மணி தேவி அருண்டேல் அவர்கள் இவங்க தான் வந்து ராஜ்யசபால ஃபர்ஸ்ட் நாமினேட் ஆன மெம்பர். சரியா, ராஜ்யசபால வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக 12 பேரை நாமினேட் பண்ணுவாங்க. அதாவது லிட்ரேச்சர், ஆர்ட்ஸ், அதுக்கப்புறம் சோஷியல் சர்வீஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ் அப்படின்னு ஸ்போர்ட்ஸ் அந்த ஃபீல்டில் வந்து ஒரு 12 பேரை வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நாமினேட் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ருக்மணி தேவி அருண்டேல் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் நாமினேட்டட் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா. இவங்க சென்னையில் வந்து கலாக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. 1956 வந்து பத்மபூஷன் விருதும் 1967 சாகித்ய நாடக அகாடமி விருதும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதே இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கணும். என்ன பாயிண்ட் எழுதிக்கணும்னா என்ன எழுதிக்கணும்? ஸோ இவங்கள தான் வந்து என்னன்ட்டு அழைக்கிறாங்க, மதர் ஆஃப் மாடர்ன் பரதநாட்டியம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நோட்ஸை வந்து பில்ட் பண்ணுறோம். ஒரு கொஸ்டின் மூலியமா நம்ம அதை வந்து பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஸ்ட்ரெச்சில் எழுதாமல் நம்ம பில்ட் பண்ணுறோம். ஓகே, சரி. அப்போ வந்து ஆப்ஷனில் வேற யார் இருக்காங்கன்னா மல்லிகா சாராபாய், மிர்னாலினி சாராபாய் இவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ மல்லிகா சாராபாய் அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆப்ஷனில் வந்து நம்மளுடைய நோட்ஸில் வந்து ஆல்ரெடி இருக்கிறாங்க, மல்லிகா சாராபாய் அவர்கள். ஸோ மல்லிகா சாராபாய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் முக்கியமாக வந்து இவங்களை பற்றி நமக்கு தெரியணும்னா இவங்க வந்து வேற ஒரு டான்ஸ்லையுமே ஃபேமஸ் ஆனவங்க, பரதநாட்டியம் ப்ளஸ் குச்சிப்புடி டான்சர்ஸ். சரியா, பரதநாட்டியம் இவங்க அது போக வந்து என்ன டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னா குச்சிப்புடி, பரதநாட்டியம் ப்ளஸ் குச்சிப்புடி டான்சர், அதுலேயுமே வந்து ஒரு ஃபேமஸ் ஆனவங்க குச்சிப்புடி டான்ஸ். ஓகே, அதுக்கடுத்து நம்ம ஆப்ஷனில் வந்து மிர்னாலினி சாராபாய் இல்லை, ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் மிர்னாலினி சாராபாய் இருக்கிறாங்க, ஆனால் நம்ம இந்த நோட்ஸில் இல்லை. ஸோ அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
என்ன அப்படின்னா மிர்னாலினி சாராபாய். ஸோ மிர்னாலினி சாராபாய் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து பரதநாட்டியம் ப்ளஸ் கதகளி டான்சர், அது போக ப்ளஸ் கதகளி டான்ஸும் இவங்க வந்து ஃபேமஸான பர்சன். ஸோ பர்சன் வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மிர்னாலினி சாராபாய். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம நோட்ஸை பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். கடைசியில் நம்ம 30வது செட் முடிகிறப்ப பரதநாட்டியம் அப்படின்றது ஒரு பெரிய லெவலில் பார்த்துருப்போம். எல்லாமே வந்து இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா வெறுமனையாக பரதநாட்டியம்னு எடுத்துட்டு இந்த இவங்க பேர் மட்டும்தான் எழுதியிருப்பேன். அடுத்து இவங்க நேம் இன்னொரு வீடியோவில் எழுதியிருப்பேன். அடுத்த வீடியோவில் இது இவங்க நேம் எழுதியிருப்பேன். அதுக்கடுத்து ஃபோர்த் வீடியோவில் இந்த மூணுத்தையுமே ஒன்றா சேர்த்து வச்சு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிபிடி மாதிரி போட்டு ஒரு ஸ்லைடு மாதிரி போட்டிருப்போம். இந்த மாதிரி தான் நம்மளுடைய நோட்ஸ் வந்து பில்ட் ஆகுது. ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ ஆகஸ்ட் 2023 வந்து கிரீஸ் ஜனாதிபதி வந்து கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் த ஹானர் அப்படின்ற ஒரு விருதை வந்து யாருக்கு வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு தான். பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் நாட்டினுடைய உயரிய விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஹானர் அப்படின்ட்டு ஆர்டர் பை த பிரசிடென்ட் ஆஃப் கிரீஸ் அவங்க வந்து வழங்கியிருக்கிறாங்க. ரைட்டா, நரேந்திர மோடி அவர்களுக்கு. ஸோ கிரீஸின் தலைநகரம் வந்து என்னன்னா ஏத்தன்ஸ். இதுல கிரீஸ் இருக்குல்ல, கிரீஸினுடைய கேபிட்டல் தலைநகரம் வந்து ஏத்தன்ஸ். ஓகே, சரி, அடுத்தது பாருங்க. ஸோ எந்த வருஷத்துல வந்து நபார்ட் பேங்க் இருக்குல்ல, நபார்ட் பேங்க் வந்து மைராடா அப்படின்ற ஒரு திட்டத்திற்கு வந்து ஆராய்ச்சி திட்டத்தை வந்து அனுமதித்தது அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரியா, இதுக்கானது வந்து என்னன்னா 1987. சரியா, 1987 அப்படின்ட்டு. இந்த மைராடா அப்படின்றதுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்னா MYRADA. இதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து மைசூர் ரீசெட்டில்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இதுதான் ஃபுல் ஃபார்ம். இதுவே நபார்ட் பேங்க் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நபார்ட். ஸோ நபார்டினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஃபார்ம் NABARD. இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதனுடைய ஃபுல் ஃபார்ம். நபார்ட் பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது எப்பொழுது அப்படின்னா ஜூலை 1982. இதனுடைய தலைமையகம் வந்து எங்க இருக்குன்னா மும்பையில் இருக்கு. இதனுடைய சேர்மன், சரியா, தலைவர் வந்து யாருன்னா மிஸ்டர் ஷாஜி கேவி. சரியா, கேவி ஷாஜி அவர்கள் தான். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. அசோகரின் பெரும்பாலான கல்வெட்டுகள் வந்து எந்த மொழியிலும் எந்த எழுத்திலும் இழுக்கப்பட்டது அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரகிருத் மொழியிலும் பிரம்மி எழுத்துக்களும் எழுதப்பட்டது. சரியா, பிரகிருத் மொழியிலும் பிரகிருத் அப்படின்றது லாங்குவேஜ். சரியா, பிரகிருத் அப்படின்றது லாங்குவேஜ், பிரம்மி அப்படின்றது எழுத்து. சரியா, அந்த எழுத்து வடிவத்தில் எழுதப்பட்டது அப்படின்ட்டு. தேவநாகரி ஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கம் கொடுக்கப்படுகிற கொடுக்கப்படுற பத்மஸ்ரீ, பத்ம பூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்ன விருது, அது எல்லாமே எந்த எழுத்துக்கள்ல எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னா தேவநாகரி எழுத்துல தான் எழுதப்பட்டிருக்கும். சரியா, அசோகரின் கல்வெட்டை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அசோகரின் கல்வெட்டு பிரம்மி எழுத்து. ஆனா இந்திய அரசாங்கம் கொடுக்கப்படுகிற பத்ம அவார்டுகள் வந்து என்னன்னா தேவநாகரி எழுத்துக்கள் அப்படின்ட்டு. ஸோ அசோகாஸ் இன்ஸ்கிரிப்ஷன், அசோகாவின் இன்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் டோட்டல், அதாவது கல்வெட்டு, இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு தான். டோட்டலாக வந்து ராக் எடிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பில்லர் எடிக்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அசோகாவை பொறுத்த வரைக்கும் கல்வெட்டுகள், அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா பில்லர், தூண்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. டோட்டலாக எத்தனை மேஜர் கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 14 இருக்கு. 14 பில்லர் எடிக்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அது வந்து 7 இருக்கு. டோட்டலாக பில்லர் மூலியமா எழுதுறது வந்து பார்த்துட்டிங்கன்னா பில்லர்ல எழுதுனது 7 இருக்கு மேஜரா. அடுத்து கல் மூலியமா எழுதுனது வந்து ஒரு 14 இருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பசுமை புரட்சியின் போது தொடங்கப்பட்ட தீவிர வேளாண் மாவட்ட திட்டத்தின் முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்ட்டு கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு.
தீவிர வேளாண் மாவட்ட திட்டம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் விவசாய உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறது, ரைட்டா? ஸோ அது இன்க்ரீசிங் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி இன் ஸ்பெசிஃபிக் டிஸ்ட்ரிக்ஸ் தான் வந்து எதனுடைய ஒரு நோக்கமாக இருந்துச்சுன்னா இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமினுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. ஸோ நம்ம கிரீன் ரெவல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எடுத்த நோட்ஸ் தான். ஸோ கிரீன் ரெவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு 23 வீடியோவில் எடுத்த நோட்ஸ் தான் இது எல்லாமே, ரைட்டா? அதனால ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். ஸோ கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சியை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் தந்தையாக கருதப்படுபவர் எம்.எஸ். சுவாமிநாதன், உலக அளவில் தந்தையாக கருதப்படுபவர் நார்மன் போர்லாக். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணது வில்லியம் எஸ் காட். எந்த 5 ஆண்டு திட்டத்தில் பசுமை புரட்சியை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்கன்னா 3வது 5 ஆண்டு திட்டத்தில் 1961 to 66 காலகட்டத்தில் தான். இந்தியாவில் அறிமுகப்படுத்திய வருஷம் அப்படின்றது 1965. இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த 3வது 5 ஆண்டு திட்டத்தின் போது பிரதம மந்திரியாக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தினாங்கன்னா பஞ்சாப், அதுக்கடுத்து ஹரியானா, அதுக்கடுத்து உத்தரப்பிரதேசம் போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த பசுமை புரட்சி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா HYV சீட், அதாவது ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட், அதாவது அதிக மகசூல் தரும் விதைகள் அல்லது அதிக விளைச்சல் கொடுக்கும் விதைகள். அப்போ விதைகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 2 விதைகள், ஒன்று வந்து கோதுமை விதை, இன்னொன்று அரிசி விதை. கோதுமை விதையை எங்கேருந்து இறக்குமதி செய்தாங்கன்னா மெக்சிகோ நாட்டிலிருந்து, அரிசி விதையை வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து. ஸோ இந்த கிரீன் ரெவல்யூஷனுடைய ஒரு சில விஷயங்கள், ஒரு சில அவுட்கம்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா விளைவுகள் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன், FPனா ஃபுட் ப்ரொடக்ஷன். ஸோ உணவு உற்பத்தி அப்படின்றது வந்து என்னாச்சு அப்படின்னா அதிகமாச்சு. அதுக்கடுத்து GIனா கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதும் அதிகமாச்சு. CFனா வந்து பார்த்துட்டிங்கன்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், ரசாயன கலந்த உரங்களை வந்து அது போடுறதும் அதிகமாச்சு. அதுக்கடுத்து EDனா என்விரான்மெண்டல் டிகிரடேஷன், சரியா? சுற்றுச்சூழல் சீர்கேடு அப்படின்றதும் அதிகமாச்சு, சரியா? இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அடுத்து பாருங்க, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெள்ளை பொருட்களுக்கு உதாரணம் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. நார்மலாக வந்து ஒயிட் குட்ஸ் அப்படின்றது எதை சொல்லுவாங்கன்னா அந்த ஒரு சில பொருட்கள் அப்படின்றது காமனாகவே அது வந்து வெள்ளை கலரில் தான் அது அவைலபிளாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ், ஃபார்மசி ப்ராடக்ட், இதெல்லாம் கிடையவே கிடையாது. நார்மலாக AC என்ன கலரில் இருக்கும்? வெள்ளை கலரில் தான் இருக்கும். LED லைட் என்ன கலரில் இருக்கும்? வெள்ளை கலரில் தான் இருக்கும். அதுக்கடுத்து வாஷிங் மிஷின் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அக்வா கார்டு, இந்த மாதிரி வாட்டர் பியூரிஃபையர் ஆகட்டும், AC ஆகட்டும், வாட்டர் ஹீட்டர் ஆகட்டும், ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், அது எல்லாமே ஒயிட் குட்ஸ் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உலக சாம்பியன்ஷிப் அல்லது ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்துக்கிறதுக்கு மல்யுத்த வீரருக்கு குறைந்தபட்சம் எத்தனை வயது இருக்க வேண்டும்? அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா தேசிய கூட்டமைப்பால் நிதியுதவி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை வயசு இருந்திருக்கணும் அப்படின்னா 17 வயசு. குறைந்தபட்சம் எத்தனை வயது இருந்திருக்கணும் அப்படின்னா 17 வயது இருந்திருக்கணும். ஓகே, அடுத்த கேள்வி கடைசி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ கூடியாட்டத்தில் மறுமலர்ச்சியின் முக்கியமான காரணங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து இம்பார்ட்டண்டான பர்சன், அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த டான்ஸுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கூடியாட்டம், சரியா? கூடியாட்டத்தின் மறுமலர்ச்சிக்கு முக்கியமான ரோல் வந்து யார் பிளே பண்ணார் அப்படின்னா அம்மனூர் மாதவ சக்கியார் அவர்கள் தான். ஸோ இந்த கூடியாட்டம் அப்படின்றது எந்த ஒரு ஸ்டேட் கூட ரிலேட் ஆனதுன்னா கேரளா கூட ரிலேட் ஆன ஒரு விஷயம் தான் வந்து கூடியாட்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சரியா? ஸோ இந்த ஒரு கொஸ்டினோட 24th வீடியோ வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 5 வீடியோ கிட்ட தான் பெண்டிங் இருக்குது. அது முடிச்சிட்டோன்னா கம்ப்ளீட் 30 sets அனாலிசிஸ் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. ஓகேயா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.